ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முயலை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். முயலுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது முயல் பண்ணையாக வச்சு நடத்துகிறவங்களுக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் அடர் தீவனம், சாயங்காலம் பசு தீவனம், இது ரெண்டை மட்டும்தான் போடுவாங்க. நான் இப்போ முக்கியமாக சொல்கிறது நம்ம வீட்டில் முயல்கள் வளர்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கான ஒரு இதுதான் இது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பெட் அனிமல் வச்சுருப்போம் வீட்டில், நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவோம், அதுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அதுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால தான் இந்த வீடியோ முக்கியமாக வீட்டில் முயல் வளர்க்குறவங்களுக்காக நான் இதை போடுறேன். முயலுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வருன்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், முயல்னாலே கேரட் சாப்பிடும், முயல்னாலே ஒரு கேரட் இமேஜ் வச்சு தான் போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கணிப்பு. முயலுக்கு கேரட் நம்ம கொடுக்கவே கூடாது. நம்ம கேரட் கொடுக்கும் போது அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஆனால் முயல் கேரட்டை சூப்பராக சாப்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ நம்ம கொடுக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை கொடுக்கக்கூடாது. நம்ம பொட்டேட்டோ கொடுத்தோன்னா முயல் நல்லா சாப்பிடும், ஆனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம், வடித்த சாதம் வைக்கும் போது முயல் நல்லா சாப்பிடும். ஒரு சிலவங்க சாப்பாடு வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முயலை மீட்டுக்கு போடுறவங்களா இருப்பாங்க. அதை சீக்கிரமாக வெயிட் கொடுக்கறதுக்காக டெய்லி சாதம் வைப்பாங்க, 3 வேளையும் சாதம் வைப்பாங்க. பட் நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க அந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. முயலுக்கு நிறைய சொறி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா அதுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும், ஆனால் தயவு செஞ்சு அது கொடுக்காதீங்க. சுகர் ஐட்டம்ஸ் கொடுக்க அதுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பால், இப்போ ஒரு முயல் குட்டி போட்டிருக்கோம், தாய்ப்பால் கொடுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், பசும்பால் கொடுத்து அதை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம கொடுக்கும்போது அது நல்லாவே குடிக்கும். ஒரு வாரம் 2 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முயல் இறந்து போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசும்பால் அந்த முயலுக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு ஏதாவது முயல் குட்டி போட்டு இருந்துச்சுன்னா அது கூட இந்த குட்டியை எடுத்து விட்டு பால் குடிக்க வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஐட்டம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஏன் முயலுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் சாப்பிட்டுச்சுன்னா முயலுக்கு கட்டி வரும். இது பண்ணையாக வச்சு நடத்துறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முயலுக்கு கழுத்து பகுதியில் பெருசாக ஒரு கட்டி வரும். அந்த கட்டி வந்துச்சுன்னா அடுத்து அதை க்ளீன் பண்ணி அந்த முயலை சரி பண்ணி கொண்டு வந்து ரொம்பவே கஷ்டம். மஷ்ரூம் சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாதிரி கட்டிகள்லாம் நிறையா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 4 வாழைப்பழம் வரைக்கும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. வாழைப்பழமும் ஸ்வீட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட், ரேடிஷ் இதெல்லாமே கொடுக்காதீங்க. ஆனால் அதோட இலைகள் வரும் இல்லையா, அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அந்த இலையில ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இவ்வளோதாங்க நம்ம முயலுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாத சாப்பாடு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதே ஃபுல்லாகவே முயலுக்கு அவாய்ட் பண்ணிடணும். அது காலையில் அடை தீவனமும் சாயங்காலம் பசு தீவனத்தில் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவ்வளோதான். முயல் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.